இப்போ உங்க வயசு என்னவா இருக்கும்? 10, 20, 30 இல்ல ஒரு அதிகபட்சமா போனா 80, 90, 100, 130 அவ்வளோக்குள்ள தான் இருக்கும். ஆனா நம்ம உடம்புக்குள்ள நம்ம கண்ணுக்கே தெரியாம 18 லட்ச வருடங்கள் பிரம்மாண்டமான வரலாறு அமைதியா ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நாம இதுவரைக்கும் எந்த வரலாற்று புத்தகத்திலையுமே படிக்காத 2 பேய் முன்னோர்கள், அதாவது கோஸ்ட் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இத்தனை காலமா நம்ம டிஎன்ஏவுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். இது என்ன 7ஆம் அறிவு பட கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க. அந்த பேய் முன்னோர்களோட, அதாவது அந்த கோஸ்ட் ஆன்செஸ்டர்ஸோட எலும்புக்கூடு கூட நமக்கு கிடைக்கல. ஆனா அவங்களோட ரத்தம் இன்னைக்கு வாழக்கூடிய மனிதர்களுடைய உடம்புல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. உலக புகழ்பெற்ற அறிவியல் இதழ் இதை பத்தி ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க. யார் அந்த 18 லட்சம் வருடங்கள் பழமையான ரகசிய மனிதர்கள்? எலும்பே கிடைக்காம எப்படி அவங்கள விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப ஆச்சரியமூட்டும் தகவல்களை பார்க்கலாம். இது தந்தை டிவியின் நியூஸ் டீப் டைவ். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். முதல்ல பேய் முன்னோர்கள், கோஸ்ட் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பழங்கால மனித இனத்தோட எலும்போ படிமங்களோ நமக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லா இடங்கள்லையும் புதைக்கப்படக்கூடிய எலும்புகள் படிமமாக மாறாது. படிமம், அதாவது ஃபாசில் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்லா மாறிப்போன பழங்கால உடலுடைய எச்சம். லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதனோ அல்லது விலங்கோ இறந்து மண்ணுக்குள்ள புதையுது அப்படின்னா காலப்போக்கில் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தாதுக்கள் அந்த எலும்புக்குள்ள இறங்கி அதை அழுக விடாம ஒரு பாறை மாதிரி மாத்திடும், அழுகி போக விடாம. இப்படி பூமிக்கு அடியிலிருந்து தோண்டி எடுக்கப்படக்கூடிய பழங்கால பாறை வடிவ எலும்புகளையும் அடையாளங்களையும் தான் நம்ம படிமம் அப்படின்னு சொல்றோம். காடுகள், அதிக மழை பெய்யக்கூடிய இடங்கள் அல்லது வெப்பமான ஆப்பிரிக்க பகுதிகளில் இருக்கக்கூடிய மண்ணில் அமிலம் அதிகமாக இருக்கும். அங்கே புதஞ்ச எலும்புகள் சில 100 வருடங்கள்லேயே மக்கி மண்ணோட மண்ணாயிடும். ரொம்ப வறண்ட இல்லைன்னா பனி உறைஞ்ச இடங்களில் மட்டும்தான் எலும்புகள் லட்சக்கணக்கான வருடங்கள் கூட தாங்கும். அப்போ வாழ்ந்த மனிதர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ரொம்ப நான் சொல்கிறது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. அதில் யாராவது இறந்து அவங்க எலும்பு மக்கி போகாமல் அப்படியே படிமமாக மாறுறது அப்படிங்கிறது கோடியில் ஒரு வாய்ப்பு மாதிரி ரொம்ப அரிதான விஷயம். லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அவங்களோட எலும்புகள் மண்ணோட மண்ணாக மக்கி போயிருக்கும். ஆனால் அவங்களோட உடம்புல இருந்த டிஎன்ஏ மட்டும் அழியாமல் வழி வழியாக கடத்தப்பட்டு இன்னைக்கு வாழக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே வந்து சேர்ந்துருக்கும். இப்படி எலும்புக்கூடுகளே இல்லாமல் மரபணு வழியாக மட்டும் தங்களோட தடத்தை வந்து விட்டுட்டு போன அந்த மறைக்கப்பட்ட மனித இனங்களை தான் பேய் முன்னோர்கள், கோஸ்ட் ஆன்செஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். விஞ்ஞானிகள் ஒரு புதிய கணித தொழில்நுட்பத்தை உருவாக்கி பழங்கால படிமங்கள் எதுவுமே இல்லாமல் நவீன மனிதர்களுடைய மரபணுவை மட்டுமே வச்சு இந்த மறைக்கப்பட்ட முன்னோடிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. உலக மக்கள் எல்லாத்துக்குமே சொந்தக்காரரான அந்த முதல் பேய் முன்னோடி யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் மறைக்கப்பட்ட இனம் ரொம்பவே ஆச்சரியமானது. இந்த முன்னோடி இனம் சுமார் 8 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி மனித இனத்திலிருந்து தனியாக பிரிஞ்சு போயிருக்காங்களாம். ஏன்னா உணவு, தண்ணீர் இல்லை காலநிலை மாற்றங்களால் அவங்க பிரிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மனித இனம் ஒரே இடத்துல இல்லாமல் புவியியல் ரீதியாக பிரிஞ்சதால இவங்களுக்குள்ள இருந்துட்டு வந்த தொடர்பும் விட்டு போச்சு. இதனால அவங்க தங்களுக்குள்ளேயே இனப்பெருக்கம் செஞ்சு ஒரு தனி மனித இனமாக உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. சுமார் 50,000 வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த நவீன மனிதர்களோட, அதாவது ஹோமோசேப்பியன்ஸோட இவங்க கலந்துருக்காங்க. ஏன்னா 50,000 வருடங்களுக்கு முன்னாடி ஆப்பிரிக்காவில் மீண்டும் காலநிலை மாற்றங்கள் பெரிய அளவில் நடந்திருக்கலாம். உணவு தேடி அலைஞ்ச நம்ம ஹோமோசேப்பியன்ஸ் மனிதர்களும் அந்த பேய் முன்னோடி மனிதர்களும் ஒரே காடுகளையும் ஆற்றுப்படுகைகளையும் சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்க 2 பேருமே லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி ஒரே குடும்பத்திலிருந்து பிரிஞ்சவங்க தான். அதனால மரபணு ரீதியாக 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. இவங்களால சேர்ந்து வாழ்ந்து குழந்தை பெற்றுக்க முடிஞ்சது. அப்படி ஒன்னா சேர்ந்து வாழும்போது தான் இந்த மரபணு கலப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மனிதர்கள் ஆப்பிரிக்காவை விட்டு வெளியேறி உலகம் முழுக்க பரவுறதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட இந்த டிஎன்ஏ இருக்கு அப்படிங்கிறதான் மிக முக்கியமான விஷயம். ஆப்பிரிக்காவில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி, ஆசியா இல்லைன்னா ஐரோப்பாவில் வாழக்கூடிய மக்களாக இருந்தாலும் சரி,
உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுடைய உடம்புலையும் சுமார் 0.5% 1% வரைக்கும் இந்த பேய் முன்னோடியுடைய டிஎன்ஏ இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாடி வந்த ஆய்வுகள் இந்த மரபணு ஆப்பிரிக்க மக்களுக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப கண்டுபிடிச்ச புதிய முறையின் மூலமா இந்த பேய் முன்னோடியுடைய மரபணு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கள்கிட்டையும் இருக்கு அப்படின்னு துல்லியமா நிரூபிச்சிருக்கிறதா அறிவியலாளர்கள் சொல்றாங்க. முதல் முன்னோடி யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப அந்த இரண்டாவது முன்னோடி யார் அப்படின்னா இவர் சூப்பர் ஆர்காய்க் முன்னோடி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த மனித இனம் சுமார் 18 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடியே உருவானது. இவங்க பழங்கால ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற மனித இனமா இருந்திருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னா லத்தீன் மொழியில நிமிர்ந்து நின்ற மனிதன் அப்படின்னு அர்த்தம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில வாழ்ந்து இப்ப அழிஞ்சு போன ஒரு பண்டைய மனித இனம். மனித பரிணாம வளர்ச்சியில மிக முக்கிய திருப்பு முனையா கருதப்படக்கூடிய இனம். ஹோமோ எரெக்டஸ் மனிதர்கள் மனித வரலாற்றிலேயே மிக நீண்ட காலம், அதாவது கிட்டத்தட்ட 18 லட்சம் ஆண்டுகள் நிலைத்து வாழ்ந்த இனம். மனித பரிணாமத்துல ஆப்பிரிக்க நிலப்பரப்பை விட்டு வெளியேறி ஆசியா அப்புறம் ஐரோப்பிய கண்டங்களுக்கு பரவிய முதல் பண்டைய மனித இனம் தான் இந்த ஹோமோ எரெக்டஸ். அவங்க தான் இப்போ வரைக்கும் கிடைச்ச ஆய்வுகளின்படி இந்த இனம் தான் ஐரோப்பிய கண்டங்கள், ஆசியா, அப்படி ஆப்பிரிக்கா விட்டு வெளியேறி பரவியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. 1891ஆம் ஆண்டு இந்தோனேஷியாவுடைய ஜாவா தீவில் இவங்களுடைய படிமங்கள் முதல்ல கண்டறியப்பட்டிருக்கு. சமையல் செய்யறதுக்கு, குளிர் காயறதுக்கு, வன விலங்குகளை விரட்டுறதுக்கு, நெருப்பை கட்டுப்படுத்தி எப்படி இதெல்லாம் பண்றது அப்படின்னு கற்றுக்கொண்ட முதல் மனித இனம் ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நவீன மனிதர்களை போல முழுமையா நிமிர்ந்து நடக்கக்கூடிய உடல் அமைப்பு இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட கால்கள், அதே மாதிரி குறுகிய கரங்கள். இவங்க நீண்ட தூரம் நடக்கவும் ஓடவும் இந்த ரெண்டுதும் உதவி இருக்கு. இவங்க மூளையுடைய அளவு எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய இனங்களை விட பெருசு, ஆனால் நவீன மனிதர்களை விட கொஞ்சம் சின்னதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நேரடியாக நம்ம நவீன மனிதர்களோட கலக்கல. மாறா சுமார் 2 லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி யுரேஷியாவில் வாழ்ந்த டெனிசோவன்ஸ் அப்படிங்கிற மனித இனத்தோட கலந்துருக்காங்க. யுரேஷியா அப்படிங்கிறது ஐரோப்பா, ஆசியா கண்டங்கள் புவியியல் ரீதியா இணைந்து அமைந்த ஒரு மிகப்பெரிய ஒற்றை நிலப்பரப்பு. அதுதான் யுரேஷியா. டெனிசோவன்கள் யார் அப்படின்னு சொன்னா பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆசிய நிலப்பரப்புல வாழ்ந்து இப்ப அழிந்து போன ஒரு பண்டைய மனித இனத்தை சேர்ந்தவர்கள். இவங்க நவீன மனிதர்களான ஹோமோசேப்பியன்ஸ் மற்றும் நியாண்டர்தால்களுக்கு ரொம்ப நெருங்கின உறவினர்கள். டெனிசோவனுடைய உடம்புல 3% 5% வரைக்கும் இந்த மரபணு சேர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. காலப்போக்கில் டெனிசோவன் மனிதர்கள் நம்ம நவீன மனிதர்களோட கலந்திருக்காங்க. அதனால அந்த 18 லட்சம் வருட பழமையான மரபணுவுடைய ஒரு சிறிய பகுதி நம்ம நவீன மனிதர்களுக்கும் சேர்ந்திருக்கு அப்படின்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. பசிபிக் பெருங்கடல் தீவுகள் அப்புறம் ஓஷானியா பகுதியில் வாழ்ற மக்களுக்கு டெனிசோவன் மரபணு 4% வரைக்கும் இருக்கு. ஓஷானியா அப்படிங்கிறது பசிபிக் பெருங்கடலில் இருக்கக்கூடிய தீவுகளையும் நிலப்பகுதிகளையும் குறிக்கக்கூடிய ஒரு புவியியல் பகுதி. அவங்க வழியா இந்த மிக பழமையான டிஎன்ஏ இன்னைக்கும் கடத்தப்பட்டுட்டு வருது. 10 லட்சம் வருடங்களுக்கு மேலா வாழ்ந்த ஒரு பழங்கால மனித இனத்தோட எலும்பு கூடோ இல்லை படிம டிஎன்ஏவோ நம்மக்கிட்ட கிடையாது. அப்படி இருந்தும் நம்ம டிஎன்ஏவை வச்சே அவங்க வரலாறை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த முன்னோடிகளுடைய டிஎன்ஏ பகுதிகள் பெரும்பாலும் நம்ம உடம்புடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்புறம் வளர்சிதை மாற்றம் சார்ந்த மரபணுக்கள்ல தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. நம்ம முன்னோடிகள் ஆப்பிரிக்காவை விட்டு புதிய இடங்களுக்கு போனப்போ அங்கிருந்த புது புது நோய்கள், கொடூரமான காலநிலைகள் அப்புறம் உணவுகளுக்கு தகுந்தபடி வாழ்றதுக்கு இந்த கலப்பு மரபணுக்கள் தான் பெரும் உதவியா இருந்திருக்குன்னு சொல்லப்படுது. ஆக நாம நினைக்கிற மாதிரி நாம வெறும் ஒரே ஒரு இனம் மட்டும் கிடையாது. பூமி தோன்றினதிலிருந்து வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்த பல மனித இனங்களுடைய சேர்க்கை தான் இப்ப இருக்கக்கூடிய மனிதர்கள். நம்ம உடம்புக்குள்ளேயே இத்தனை லட்சம் ஆண்டுகால வரலாறு ஒளிஞ்சிருக்கிறத நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்குல்ல.